ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நாம் எக்ஸைஸ் 2.3 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 Z2 Z3 இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு அவங்க ஒரு சப்டிவிஷன் ஒன் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரை செக் பண்ண சொல்கிறாங்க, இது ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் அப்படின்னு சொல்லி ரைட். இப்போது எல்ஹெச்எஸில் பார்த்துக்கலாம். ஸோ Z1 அப்படிங்கிறது வந்து 1 - 3i, Z2ங்கிறது -4i, Z3ங்கிறது 5 ரைட். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக Z3 ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், Z1 + Z2 இந்த ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கிட்டோம். எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது இங்கே ரியல் நம்பர் 1, இமேஜினரி நம்பர் -3 + -4i. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னா 1 - 7i ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற 5 அப்படியே வந்துடும். இப்போது இந்த 5ம் 1ம் நம்ம ஆட் பண்ண என்ன ஆகும், 6 ஆயிரும். ஸோ 6 - 7i இது எல்ஹெச்எஸ். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் பாருங்கள் Z2 + Z3 + Z1 இங்கே கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ Z2வையும் Z3வையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ Z1 நம்ம கடைசியில் கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ரைட். அதே மாதிரி தான் டைரெக்டாக ஆட் பண்ணால் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ண மாதிரி மட்டும்தான் காமிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து ரியல் நம்பர் இருக்குது, ஒரு இமேஜினரி நம்பர் இருக்குது, நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். அடுத்தது இதை கூட ஆட் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா பாருங்கள் 1 + 5 என்ன ஆகும், 6 ஆகும். -3 - 4 என்ன ஆகும், -7 ஆகிடும். ஓகேவா, டன். இப்போது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது அங்கே ப்ளஸில் பார்த்தோம், இங்கே மல்டிப்ளிகேஷனில் பார்க்குறோம். அதே மாதிரி தான் கிவன் Z1 Z2 Z3. ஸோ எல்ஹெச்எஸ் பாருங்கள் Z1ஐயும் Z2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். வந்த ஆன்சரை கூட கடைசியில் Z3 கூட மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மூணாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அந்த வந்த ஆன்சர் கூட கடைசியாக Z1 பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரைட். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கலாம் ரைட். இப்போது இங்கே என்ன பண்ணுங்க, Z1 Z2 Z3 எழுதிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு மட்டும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் முடிஞ்சு. ஸோ இதை நம்ம உள்ள மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்னா -4i + 12i². i² வேல்யூ வந்து என்னது, -1 சப்ஸ்டிட் பண்ணால் அது -12 ஆயிரும். எகைன் இங்கே இருக்கிற 5ஐ நம்ம என்ன பண்ணணும், உள்ள மல்டிபிள் பண்ணால் -20 -60 ஆயிரும். ஸோ நம்ம ரியல் நம்பர் வந்து ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம், இமேஜினரி நம்பர் வந்து கடைசி எழுதிக்கலாம். ஓகே ரைட். இப்போது எல்ஹெச்எஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மூணாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது -4i, மூணாவது 5 மல்டிபிள் பண்ணால் -20i. இப்போது இந்த -20i கூட ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும்னா -20i + 60i². i² வேல்யூ என்னது -1, அதை சப்ஸ்டிட் பண்ணால் -60. அவ்வளோதாங்க இதோடைய ஆன்சர். ஸோ இப்போது ரியல் நம்பர் ஃபஸ்ட்டு, இமேஜினரி நம்பர் செகண்டாக எழுதுனா முடிஞ்சு. இப்போ பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப்ட். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா.